சோதனைகள்லயே ஒரு மூமினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு சோதனை வருது அப்படின்னா அவனுடைய நிலை எப்படி இருக்கும்னா, ஒன்று மகாமு சபர், மகாம் அஸ்ஸபர், இன்னொன்று மகாமுர் ரிதா, இன்னொன்று மகாமுல் மஹப்பா. அதாவது மகாமு சபர் அப்படின்னா ஒரு சோதனை வந்த உடனே அவர் அதுல என்ன அதை ஏத்துக்கிறது, அதுல பொறுமை காக்கிறது. அப்படின்னா அவருக்கு சோதனை ஒரு வேதனை, சோதனை ஒரு சிரமம். ஆனா அந்த சிரமத்தை அவர் பொறுத்துக் கொள்றாரு. அந்த பொறுத்துக் கொள்வதற்கான காரணம் அல்லாஹ் அவருடைய பாவத்தை உணர்த்துவதாக இருக்கலாம், தரஜா உயர்த்துவதாக இருக்கலாம், ஒரு தம்கீன். அவருக்கு இந்த ஒரு விளக்கத்தோடு அவர் பொறுமை என்ன செய்வார், வரவழைத்துக் கொண்டு. நாங்க இப்ப பயான் கேட்க பெரும்பாலும் இந்த இடத்த வச்சுதான் கேட்போம். எது நம்ம சபரா இருக்கிறதுனால அல்லாஹு தாலா எங்களுக்கு பாவத்தை மன்னிப்பான், பாவத்தை உணர்த்துறான், நன்மையை தரஜாவுண்ட தாரான், ஒரு பின்னால் ஒரு தம்கி நமக்கு ஏற்படலாம் என்ற இடத்துல தான் கேட்கிறோம், பொறுத்துக் கொள்வோம். இன்னொன்றைக்கு மக்காமுர் ரிதான்றது, மக்காமுர் ரிதா இதெல்லாம் தனியாக நேரடியாக வரல, குர்ஆன் வசனங்களோட நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். மக்காமுர் ரிதான்டா சோதனை வருது, அதில் ஒரு திருப்தி அடைஞ்சிடறார். அந்த சோதனையில அவர் திருப்தி அடைந்து விடுகிறார். அதாவது சோதனை தந்த அல்லாஹு தாலா ரிதா, அவருக்கு சபர் பண்றதுக்கு பெரிய போராட்டமெல்லாம் இருக்காது. இந்த சோதனையில நான் சபரா இருக்கேன் அப்படி இருக்காது. சோதனை வந்தோடனே அவர் திருப்தியான செய்வார், அதை ஏற்றுக்கொண்டு போயிட்டே இருப்பார். ஒரே விதமான சோதனையா இருக்கும். இவர் வேகமாக அமைதியாக பேசிக்கின்றிருப்பார், அவரால் கொஞ்சம் என்ன செய்ய சபரா இருக்கும் அப்படி என்ற அடிப்படையில் அவர் நடந்து கொண்டிருப்பார். இதுக்கு பேர் இவர் இந்த சபரில் என்ன செய்வார்னா கொஞ்சம் முறைப்பட்டுக்கின்றிருப்பார். சோதனைகள் நிறைய வந்துகின்றதா இருக்கு, என்ன செய்ய மனிதன் வாழ்க்கைன்னு அப்படித்தான் நிறைய பாப்பட்ட உம்மட்ட மனைவிட்ட அவர்கள்ட்ட இவர்கிட்ட ஒரு முறைப்பாடு இருக்கு. அதுக்கு சொல்ற சபர் பிஷக்வா. அல்லாஹ் தாலா ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றான், அதாவது ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா, நீங்கள் அழகான பொறுமை காட்பீர்களாக. அது என்ன பொறுமையில அழகண்டா, சபரும் பிலா சக்வா, எந்த ஒரு முறைப்பாடுகளும் இல்லாமல் பொறுமையாக இருத்தல். நீங்க பார்க்கலாம் அல்லாஹ்வை பத்தி நிறைய முறைப்படுறவங்கள பார்ப்பீங்க, ஆனால் அவங்க பொறுமையா இருப்பாங்க. அல்லாஹ் நிறைய அல்லாஹ் தாலா கஷ்டங்களை தாரான், ஏதோ மறுமையினால் அல்லாஹ் தாலா வச்சிருப்பான். ஒரு உசுரோட தான் இருக்கிறாரு, அப்போ உலகத்துல தான் அவனை வச்சுக்கிறார். அல்லாஹ் தாலா பெரிய ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான், அல்லாஹ் நல்ல வாழ்க்கையை கொடுத்திருப்பான், நல்ல மனைவியை கொடுத்திருப்பான், அல்ல அந்த மனைவிக்கு நல்ல கணவனை கொடுத்திருப்பான், நல்ல சூழ்நிலை இருக்கும். ஆனால் நஷ்டங்களாகவே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு, அல்லது நோய்களாகவே இருக்கும். அல்லாஹ் ஏன் என்னைய சோதிக்கிறான்னு தெரியும், மறுமையில வச்சு. அப்போ உனக்கு உலகத்துல ஒண்ணுமே வைக்க, இவங்க பேர் என்னன்னா சபர் தான், சக்குவாவோட அல்லாஹ் பத்தி முறைப்பாடு இவரோட நம்ம இருந்தோம்டா, அல்லது அவர் சொல்றதை கேட்டோம்டா, எங்களுக்கும் என்ன செய்யும்னா எங்களுடைய சோதனைகளை நம்ம அவரு ஷேர் பண்ணுவோம். என்ன நிலைமை அதுதான். என்ன செய்ய யாரை பத்தி முறைப்படுறோம். இப்போ ஒரு மகன் சொல்றாரு, என்னதான் வாப்பா எனக்கு நல்ல கவனிக்கிறதா இருந்தாலும் அடிக்கிறார், ஒரு சரியா பார்த்துக்கிறாரு, இல்லை என்ன செய்யணும் சபர் இப்படி என்ன வாப்பா பத்தி அவர் நல்லா பேசுறாரா, முறைப்படுறாரு. மனைவி சொல்றா செலவுக்கெல்லாம் தந்துடுறாரு, ஆனால் ஒரே சத்தம் போடுறதான் வேற, எந்த விதமான நிம்மதி இல்லைன்னா நல்லா மாஷா அல்லாஹ் சபர் ஆகிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போகலையே, அப்ப சபர் ஆகிக்கிறான் அர்த்தம். சபர் தான், ஆனா கேவலமான சபர் மாதிரி அது, சரியா? அந்த சபர்ல என்ன, நீ இதுக்கு சபரா இல்லாம போறது என்னது நல்லது என்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் நமக்கு வருமா இல்லையா? இந்த மாதிரி ஒரு சபருடைய ஒரு நிலைமை மனிதனுக்கு இருக்கு, அல்லாஹ் பொறுத்துக்கிறான்.